இந்த இடத்துல பாருங்க, சனி அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். அஸ்வினியின் நாயகனான கேது 12இல் மறைந்திருக்கிறார். கணக்கு போடுவது இங்கே என்ன வருகிறது? எல்லாம் விரயமாக போகிறது என்று கணக்கு வருகிறது. ஆனால் சனி இந்த சுபத்துவத்தின் அடிப்படையில் மட்டுமே அவருக்கு பலன்களை அளித்தார். சனி நீச்சமான நாள் என்ன நடந்தது? இவருக்கு 4, 5 சனியின் ஆதிபத்தியங்கள் வலுவிழந்தன. கல்வியில் ஆர்வம் குறைந்தது. மிகப்பெரிய பின்னணி கொண்ட அம்மா இல்லை, எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். சனியின் 4, 5 ஆதிபத்தியங்கள், கல்வியில் ஆர்வம் குறைஞ்சது, கல்வியில் அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிக்கலை. ஆனால் தொழிலில் அவர் கொடிகட்டி பிறக்கக்கூடிய அமைப்புகளை ராகு தசைக்கு பிறகு குரு தசையும் சனி தசையும் கொடுத்தது. புதன் தசை இதை விட நல்லா இருக்கும். வாழ்க்கை முழுவதுமே அதிர்ஷ்டமாக வாழக்கூடிய, வாழ பிறந்த ஒரு யோக ஜாதகம் இல்லையா இது? முதல்ல மகாதன யோகம் வலுவாக அமர்ந்து 10ஆம் இடத்தில் சூனிய பலத்தை பெற்றாலும் கூட சுக்கிரன் அஸ்தமனமாகாமல் 10ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்து லக்னம் இங்கே சனியின் பார்வை பெற்றாலும் கூட சுபத்துவ சனியாக அமைந்து, இந்த சனி பார்வை கொடுக்கும் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சுபத்துவ சனியாக அமைந்து தசாபக்தி அமைப்புகள் வலுவாக அமர்ந்து 9, 10, 11 இந்த அத்தனை கிரகங்கள் இந்த 10, 11, 12ல் 10 குடையவர், 11 குடையவர், 12 குடையவர் காரகதி ரீதியிலான பரிவர்த்தனைகள் நடந்ததன் அமைப்பின் அடிப்படையில் இவர் கோடீஸ்வரராகவே இருப்பார். இவரை எந்த விதமான கோச்சாரமும் பாதிக்கலையே. இவர் கன்னி ராசியில் பிறந்தவர். அப்ப என்னுடைய அமைப்பிற்கு குரு இங்கே இருக்கிறார் என்றால் எனக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார், இவருக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இவருடைய தசாபக்தியின் அடிப்படையில் குரு திசை நடக்கும்போது ஒவ்வொரு முறை குரு மாறும் போதும் என்னென்ன பலன்களை கொடுத்தது என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவன் நான். இப்போது இவருக்கு சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி தசை மகர கும்பத்தில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 5 வருஷமா, இந்த 5 வருஷத்துல இவருக்கு என்னென்ன அமைப்புகள் நடந்தன என்பதை, இந்த சனியை இவருக்கு இங்கே நீச்ச சனி, இங்கே கோச்சாரத்தில் மகர கும்பத்தில் இப்போது சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சனியை எப்பொழுதெல்லாம் சனி பாபர் சூரியனோட கிராஸ் பண்றாரா, அந்த சூரியனோட கிராஸ் பண்ணும்போது மட்டும் சொல்லிடுவேன், சனி இங்கே சூரியனை பாப்பார். ஆடி மாதம் ஆகும், தை மாதம் ஆகும், கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அரசு எதிர்ப்பு அரசுன்னு சொல்லுவேன். இந்த சனி எப்போதெல்லாம் சூரியனால் பாபத்துவப்படுத்தப்படுகிறாரோ, எப்பொழுது அமாவாசை சந்திரனால் ஒரு நிலையில் அப்படியே இருக்கப்படுகிறாரோ, அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இந்த 5 வருஷங்களில் நான் கோச்சாரத்தில் சொன்ன சில நிலைகள் அப்படியே அந்த சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் அப்படியே நடக்கின்றன. ஆயினும் தசாபுக்தியே இறுதியானது என்பதனால எவராலும் வெல்ல முடியாத, எவராலும் சரிக்க முடியாத, இன்னும் புதன் தசையில் அதிக வலுவாக அதிகமாக சம்பாதிக்க போகின்ற, அதிகமான உயர்நிலையில் இருக்க போகின்ற மிகப்பெரிய உயர்நிலை யோக ஜாதகம்.